வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பச்சை பயிறு வச்சு ஒரு சுண்டல் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்ப நியூட்ரிஷன் நிறையா இருக்கிறதுங்க இந்த பச்சை பயிரில். பாருங்கள், இது மாதிரி நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இதை எடுத்து நல்லா கழுவி தண்ணியை இருத்திட்டு நீங்கள் நல்ல தண்ணியில் ஒரு 3 hours நல்லா ஊற வச்சுக்கிங்க. பாருங்கள், அது மாதிரி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, ரெட் சில்லி எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி நான் இப்போ 2 ரெட் சில்லி கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இது தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு செக்கு எண்ணெய். இப்போ நான் கடலை எண்ணெயில் தாங்க தாளிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இப்போ இந்த குக்கர் வச்சுருக்கேன், இதை ஆன் பண்ணிக்கிட்டேன் ஸ்டவ்வை. இப்போ இந்த பச்சை பயிரில் அது முழுங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றாதீங்க. இதை ஊற்றி நல்லா 2 விசில் கொடுத்துக்கலாங்க. இப்போ இதில் நாங்கள் ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு இல்லை, சும்மா ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டு இந்த மஞ்சத்தூளும் போட்டு நல்லா 2 விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ 2 விசில் அந்த கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. தண்ணி நாங்கள் ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்குது அளவு. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா வெடித்து வந்திருக்கு. பாருங்கள், இப்படி விரலை நீங்கள் நெசுக்கினாலே தெரியும் உங்களுக்கு, இது மாதிரி வெந்துருச்சு. இப்போ இது நாங்கள் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த செக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், மர செக்கு எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு பொரியிற வரைக்கும் டைம் கொடுக்கலாங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ரெட் சில்லி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காய பவுடர், அதையும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, இந்த கட் பண்ணியிருக்கிற ஆனியன் போட்டுக்கலாம். எங்கள் பிரியந்தாங்க, ஆனியன் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஆனியன் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் ஆனியன் இல்லாமல் செய்யணும்னு நினைப்பாங்க. சுவாமிக்கு இப்போ நைவேத்தியமாக நினைக்கிறவங்க, ஆனியன் வேண்டான்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஆனியன் இல்லாமல் வெறும் ரெட் சில்லி கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டால் தான் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கிங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். இந்த பச்சை பயிறு சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த ஈவினிங் டைமில் வர்றப்போ ஸ்நாக்காக செஞ்சு வச்சு கொடுத்தா அவங்க ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க பசி டைமில். இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் டீ டைமில் 11 மணிக்கு டீ டைம்லேயும் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த பசி டைமுக்கு அந்த இதை சாப்பிட்டுட்டு டீ குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ரொம்ப நிறைய நியூட்ரிஷன் இருக்கிற சுண்டலுங்க இது. இப்போ இது நல்லா ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ வெந்திருக்கிற அந்த பச்சை பயிரை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நிமிஷமாக சுலபமாக செஞ்சிடலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் இது ஊற வைக்கிறது தான் ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். முதல் நாள் நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சிடலாம், காலையில் செய்யணும்னு நினைக்கிறவங்க. டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு பசி எடுக்கிற டைமில் இது மாதிரி நீங்கள் போட்டு கப்பில் போட்டு சாப்பிட்டுடலாங்க. பசி அடங்கும் உங்களுக்கு. ஆனால் உடம்பும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. இதில் உங்களுக்கு பிரியம் இருந்தால் தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க. ஒரு சிலர் தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இது தேங்காய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள்லாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான சுண்டல் இது.
நீங்கள் இதில் வந்து கடைசியாக அந்த தேங்காய் போடுறப்ப கொஞ்சம் மாங்காய் கிடைச்சதுன்னா மாங்காயும் லேசாக துருவி அதையும் கொஞ்சம் போட்டுடலாங்க. இந்த தேங்காய் துருவலோடவே அதுவும் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. மாங்காயும் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா. மாங்காய் கிடைக்கல, எனக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி போட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்ங்க.